பஞ்சாப்ல கொண்டு வந்து 34 வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் உள்ளதுக்கீடு கொண்டு வராங்க. அப்ப இது பஞ்சாப் மாடல்னு சொல்லணுமா, திராவிட மாடல்னு சொல்லணுமா? இதை ஒரு ஆர் ஆசா இருக்காரு. அடுத்தது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ இருக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மகளுக்கும் மகளுக்கும் ஒரே வாய்ப்பு இருக்கா? ஒரு எஸ்சி யார் கிட்ட தோக்குறான்? இன்னொரு எஸ்டி கிட்ட தான் தோக்குறாங்க. ஒரு பிசி யார் கிட்ட தோக்குறான்? இன்னொரு பிசி கிட்ட. ஒரு ஓபிசி என்ன யார்கிட்ட தோக்குறான்? இன்னொரு ஓபிசி கிட்ட. ஹோமோஜீனியஸா இல்ல ஹெட்ரோஜீனியஸா இருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்பு மூலமா யாரெல்லாம் பயனடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது? எந்த விதமான இடபிள்யூடிஎஸோ எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோ இது வரைக்கும் உள்ளார வரல. அதை வந்து ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கக்கூடியதுன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியிலையும் இதை ஃபாலோ பண்ணுறாரா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. திமுகவில் வந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அறிகிறேன். பட்டியல் இனத்தினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது மாநில உரிமைகளுக்காக நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோங்கிற குரல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இது வந்து அடிப்படையான ஒரு கேஸ் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உள்ளொதுக்கீடு எஸ்டிக்கு பூராமே வந்து அது பிரசிடென்ட்டினுடைய கன்கரன்ஸில் தான் வரணும். அப்போ அந்த பிரசிடென்ட்டினுடைய ஒப்புதல் வாங்கிட்டு வர்றதை நீங்கள் வந்து உங்களுடைய தன்னிச்சைக்கு தகுந்த மாதிரி மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கேஸ். இது அப்போ இந்த கேஸ் வந்து என்னென்னா, இப்போ திமுகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய திராவிடல் மாடலுக்கு கிடைச்ச வெற்றின்றாங்க. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1975 பஞ்சாப் மாநில அரசாங்கம் அன்றைய காலகட்டத்திலேயே எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பால்மீகி மற்றும் மலாகி சிக்குங்கிற இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு ப்ரிஃபரன்ஷியல் சப்கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எப்போது? 1975. ஆந்திராவில் 2000 கொண்டு வராங்க உள்ளொதுக்கீடு. தமிழ்நாட்டில் கலைஞர் ஐயா கொண்டு வந்தது எப்போ? 2009. அதாவது பஞ்சாபில் கொண்டு வந்து 34 வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் உள்ளதுக்கீடு கொண்டு வராங்க. அப்போ இது பஞ்சாப் மாடல்னு சொல்லணுமா, திராவிட மாடல்னு சொல்லணுமா? இதை நம்ம பஞ்சாப் மாடலை ஃபாலோ பண்ணியிருக்கோம் இங்கே. அப்போது இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும்போது அதுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறதை தான் நான் பார்க்குறேன். அப்போது இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய கோர்ட்டு தீர்ப்பு கூட அவங்க 7 பேர் பெஞ்ச் வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். அதில் 6 வந்து ஃபாரும் 1 வந்து டிசென்ட்டாகவும் போயிருக்கு. அவங்க இதை சொல்லும்போது இதை பிளாங்கெட் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்கல. ஓகே, நீங்கள் இனிமேல் வந்து இருக்கிறதுல பூராமே நீங்கள் சப்கிளாசிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், உள்ளொதுக்கீடு யாருக்கு வேணால் நீங்கள் விருப்பப்படி கொடுத்துக்கலாங்கிறதெல்லாம் இல்லை. இந்த வழக்கில் வந்து இதை கொண்டு வராங்க. இதில் குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னாக்கா, இந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் அதாவது சப்கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரும்போது இது நீங்கள் எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும், வெறும் நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, வெறும் எண்ணிக்கை அடிப்படையிலான உள்ளொதுக்கீடாக இருக்கக்கூடாது, எஃபெக்டிவாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு என்ன காரணத்தினால, அதுதான் இம்பெரிக்கல் எவிடன்ஸுங்கிற சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன தார்மீக காரணிகள் இருக்குது, அதில் அது வந்து உங்களுக்கு உண்மையாலுமே அனுபவபூர்வமாகவே அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்காங்கிற இந்த மாதிரி வந்து எம்பிரிக்கல் எவிடன்ஸில் தான் வந்து அது எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். திருப்பி அதுதான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். நாளைக்கு எந்த கட்சிக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி வன்னியர்களுக்கு வந்து நம்மளுடைய எடப்பாடியார் வந்து 10.5 கொடுத்தாரு. அவ்வளோ நாள் வன்னியர்கள் மேலே இல்லாத அக்கறை அனுசரணை திடீர்னு வந்துச்சு அவங்களுக்கு எலெக்ஷன் டைம் வரும்போது. அப்போ இதெல்லாம் என்னென்னா, ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் யார் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உள்ளொதுக்கீடுன்னு கொடுக்கும்போது அந்த சாதி சார்ந்த ஓட்டு பூரா தனக்கு கிடைக்குங்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும் இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இது வந்து ஓட்டுக்கான பிரச்சனையாக மாறிடக்கூடாது, வாக்கு வங்கி ரிசர்வேஷனாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதில் வந்து 3 சொல்கிறாங்க. ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சொல்கிறாரு, வெறும் இது நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடாது, எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு நீதிபதி என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து இடபிள்யூஎஸ் கொண்டு வரணும், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஏன்னா அவங்க சொல்கிறதுல நியாயம் என்ன இருக்குன்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு ஆர் ஆசா இருக்கார். அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ இருக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மகளுக்கும் மகளுக்கும் ஒரே வாய்ப்பு இருக்கா? அடுத்தது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவருடைய பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அதே வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மகனுக்கும் மகளுக்கோ அந்த வாய்ப்பு இருக்கா? அப்போ இன்னைக்கு ரிசர்வேஷன் சிஸ்டத்து பிரகாரம் ஒரு எஸ்சி யார்கிட்ட தோக்குறான்? இன்னொரு எஸ்டி கிட்ட தான் தோக்குறாங்க. ஒரு பிசி யார்கிட்ட தோக்குறான்? இன்னொரு பிசி கிட்ட. ஒரு ஓபிசி என்ன யார்கிட்ட தோக்குறான்? இன்னொரு ஓபிசி கிட்ட. அப்போது இந்த ஈக்குவாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஈக்குவாலிட்டினாவே என்ன? சமத்துவம்.
அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒரே படிநிலையில் இல்லை, ஹோமோஜீனியஸாக இல்லை, ஹெட்ரோஜீனியஸாக இருக்காங்க. அப்போ அதனால தான் நீங்கள் எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும். பலனை வாங்கினவங்களே திருப்பி திருப்பி அதே பலனை அனுபவிச்சுட்டு அந்த சமூகத்தில் இருக்கிற அடிநிலை மக்கள் அப்படியே அடிநிலையிலே இருக்காங்க. அப்போ ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு சரியான விகிதத்தில் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் இன்னும் முன்னுக்கு வந்திருக்கணும். அது வராதது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலன் வாங்கின அடைந்த மக்களே பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற கருத்தை சொல்கிறாங்க. இன்னொரு ஜட்ஜும் அதில் என்ன சொல்கிறாரு, இதை வந்து செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணலாங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அதாவது முதல்லலாம் நம்ம முதல் தலைமுறை பட்டதாரின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி ரிசர்வேஷனுடைய அடிப்படையில் நீங்கள் கல்வியில் வளர்ந்தோ வேலைவாய்ப்பில் வளர்ந்தோ சமூகத்தினுடைய உங்களுடைய அந்தஸ்து வளரும்போது அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இரண்டாம் தலைமுறையிற்கு இந்த ரிசர்வேஷன்லேருந்து விலக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் வெளியே போகும்போது என்ன ஆகும், அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாத இன்னொரு நபர் அந்த ரிசர்வேஷனால் பயன்படுத்துவார். அதை கொண்டு வரலன்னா என்ன ஆகும்னா, வளர்ந்த ஆளுங்களுடைய அந்த சந்ததியினரை தான் திருப்பி திருப்பி பயனடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய கீழே இருக்கக்கூடிய ஆளுங்க மேலே வர்றதுக்கு விடாமல் இது தடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு குறிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஒரு ட்ரெயின் எக்ஸாம்பிள். அதாவது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணியிருப்போம், பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். அப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வெளியே இருக்கிறவன் எப்படியாவது முட்டி அடித்து உள்ளார போய் சீட்டை பிடிக்கணும்னு பார்ப்பான். அப்போ சீட்டில் உட்கார்ந்ததுக்கு வரைக்கும் அவனுக்கு வந்து எப்படியாவது போய் சீட்டில் உட்காரணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதே மனிதனுடைய சிந்தனை என்னவாயிரும், வேற எவனும் உள்ளார வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா வந்தால் இவனுடைய சௌரியம் கொட்டி போயிருங்கிறான். அதை தெளிவாக அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் அந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே மாநில அரசுகளுக்கு வந்து முழுக்க முழுக்க உரிமை கிடைச்சிருச்சு. இனிமேல் என்னெல்லாம் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து உள்ளொதுக்கீடை வந்து கொண்டு வந்துக்கலாம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரிங்கிறதெல்லாம் இல்லை. அதில் வந்து குறிப்பாகவே சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தாலும் யார் வேணால் அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்டில். கோர்ட்டு வந்து அதை ஆராயும், நீங்கள் எந்த அடிப்படையில் கொண்டு வந்தீங்க, இது தேவையா தேவையில்லையா, இதையெல்லாம் வந்து உண்மையாலுமே அந்த எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் மூலியமாக தான் வந்திருக்கா, இல்லை வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்களாங்கிறத ஜட்ஜ் வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. இது ஸோ ஒரு பக்கம் தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்குது, சாதாரணமான ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. அப்போது இந்த ரிசர்வேஷனில் ஒரு புது அத்தியாயத்தை இல்லை வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இந்த ஜட்ஜுகள் வந்து முனைஞ்சிருக்காங்கங்கிறத நம்மளால் வெரி எவிடெண்ட்டாக பார்க்க முடியுது. இப்போ இந்த தீர்ப்பு மூலிமா யாரெல்லாம் பயனடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அதே தான். இப்போ இதுலேயுமே இதில் வந்து இருக்கக்கூடியது இன்றைக்கி எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ஒதுக்கீடோ இல்லை வந்து பிசிக்கு உண்டானதோ, என்ன சொல்கிறேன், பொருளாதாரத்துக்கு மேம்பட்டவர்களும் இதே பயனடைய வாய்ப்பு இருக்கா, பொருளாதாரத்தை பின்தங்கியவர்களும் பலனடைய வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி ஆஸ் இட் இஸ் அப்படியே தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த இடபிள்யூடிஸோ இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோ இல்லை எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனோ இது வரைக்கும் இல்லை. அப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு என்னென்னா, இப்போதைக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உள்ளொதுக்கீடு எதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கொண்டு வரோம். அப்போ இதில் எந்த விதமான இடபிள்யூடிஎஸோ எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோ இது வரைக்கும் உள்ளார வரல. அதை வந்து ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறாங்க, சஜஷன்ஸாக கொடுக்குறாங்க, இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பிரகாரம் இது எதுவுமே அதில் இப்போதைக்கு இல்லை. அப்போ நேற்று வரைக்கும் ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து தேவையான மக்களுக்கு வந்து உண்மையாலுமே பலனை கொடுத்துருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியோ, இப்போ இதே தொடரப்போகக்கூடிய அந்த ரிசர்வேஷன் மேலேயும் அதே கேள்விக்குறி தான் இருக்குது. எதுவுமே இன்றைக்கி ஸ்டேட்டஸ்கோ மாறல. இந்த உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்கிறத செல்லுங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இது ஆர்டிகிள் 341 340 முதலே சொன்ன மாதிரி இந்த பிரசிடென்ட் கொண்டு வரதை நீங்கள் ஸ்டேட்ஸ் ஓவர் ரூல் பண்ணுறீங்க. அப்புறம் ஆர்டிகல் 14, 15 and 16 இந்த ஆர்டிகல் சம்பந்தமானதில் தான் இவங்க இந்த கான்ஸ்டியூஷன் இந்த 5 ஆர்டிக்கிளை வச்சு தான் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஆராய்ச்சி தீர்ப்பை எடுத்து இதை விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கொண்டு வந்தது செல்லுபடி ஆகுங்கிறது. ஆனால் இது இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பூரா உள்ளொதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு கிடையாது. அப்படிதான் நம்ம இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கக்கூடியதுன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியிலையும் இதை ஃபாலோ பண்ணுறாரா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. திமுகவில் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே மந்திரிக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் டிஎம்கேவினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே ஒரு 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 72 மாவட்ட செயலாளர்களில் இன்றைக்கி எஸ்சி எஸ்டிக்கு தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் பிரகாரம் 19% போட்டிங்கன்னா 14 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்க இருக்கணும். ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கடலூரில் இருக்கக்கூடிய கணேசன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார். வேறு ஏதோ கரெக்டான நம்பர் இருந்து கொடுத்தாங்கன்னா நான் என்னை சரிப்படுத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்.
அப்போது இது சமூக நீதிங்கிறது வந்து இன்றைக்கி வெளியே பேசுகிறாங்களே ஒளி அவங்க கட்சியிலேயே வந்து அந்த சமூக நீதியை கொண்டு வந்திருக்காங்களான்னா இல்லை. அடுத்தது இன்றைக்கி மந்திரிகளுக்கு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய உள்கட்சி விவகாரமாக இருந்தாலும் நாங்கள் சமூகத்தில் ஆட்சின்னு வரும்போது நாங்கள் இதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி அந்த வாதம் நியாயமானதாக இருந்தால் கூட ஒரு மந்திரிகள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு உண்டான ஆட்சியாளர்கள் தானே. அப்போ அரசாங்கத்தினுடைய பங்கீடு தானே. அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 35 அமைச்சர்களில் இதே விகிதாச்சாரம் SC STக்கு போட்டிங்கன்னா 19% போடும்போது 7 அமைச்சர்கள் இருக்கணுமே. ஆனால் இன்றைக்கி திமுகவினுடைய அமைச்சரவையில் 2 பேர் தானே. ஆதிதிராவிடர் நலத்துறையினுடைய கைல்வெளி செல்வராஜும் தொழிலாளர் நலத்துறையில் இருக்கக்கூடிய கணேசன் அவர்கள், இந்த 2 பேர் தானே வந்து இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்காங்க. அப்போ கட்சியிலையும் 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஒரே ஒருத்தர் தான் SC STயில் சார்ந்தவர் இருக்காங்க. மினிஸ்டர் 35 பேரில் 7 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இது கட்சியில் வந்து இந்த சோகால் திராவிட மாடல்னு அவங்க சொல்லும்போது, நீங்கள் வந்து ஊருக்கு உபதேசம் செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த உபதேசம் எனக்கு பொருந்தணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அப்போ அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை நான் என்ன சொல்கிறேனோ அதை முதல்ல என் கட்சியில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அப்போ என் கட்சியில் நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நான் வெளியே நான் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இல்லை, நாங்கள் செய்கிறது தான் சொல்லுவோம் சொல்கிறது தான் செய்வோங்கிற டைலாக்குக்கு நீங்கள் ஆளாவீங்க இல்லையா. ஆனால் இப்போ என்ன இருக்குது, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி ஈக்குவாலிட்டி இருக்கா? எங்கே இருக்குது சமத்துவம்? இங்கே எங்கே இருக்குது? அப்போ அந்த சமத்துவம் வந்து உங்கள் கட்சியில் இல்லாமல் இருக்கிறது தான் திமுகவில் நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி வந்து இதை ஒத்துக்க முடியும்? 14 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், 7 மந்திரிமார்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 2 மந்திரிகள். இது எங்கே இருக்குது சமத்துவம்? அப்போ எந்த இடத்துலையும் சமத்துவம் இல்லை. அதே மாதிரி இந்த சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில், மக்களவை தேர்தலையும் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அட்லீஸ்ட் ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு தொகுதினாச்சுக்கு எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்க, ஏன்னா நாங்கள் இந்த வெறும் தனித்தொகுதியில் நிற்கக்கூடிய கட்சிங்கிற அந்த பிம்பத்தை உடைச்சு நாங்கள் வெளியே வரணும், எங்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த வாய்ப்பை கொடுங்க. ஒரே ஒரு தொகுதி கேட்டாங்க, கொடுக்கலையா அவங்களுக்கு? அப்போ எந்த இடத்துல வந்து இந்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் நிலைநாட்டக்கூடிய கட்சியாக இருக்காங்க? அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கட்சியில் இந்த சமத்துவமோ சமூக நீதியோ இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வையில் புலப்படுது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி ஹரிஹரன்.